உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். அதனால தான் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் சுக்கிர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க, சுக்கிர பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா அழுகை, சோகம், ஒரு திருப்தி இல்லாத நிலை, இந்த மாதிரிலே உருவாகும். ஒரு சிலருக்கு இப்போ இந்த மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்திருப்பாங்க. டிஜே பண்ணுறவங்க இப்போ அவங்களுக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆட்சியாக இருந்திருப்பாங்க, இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க. அந்த சுக்கிரன் ஏதாவது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர். அவருக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நேச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்தால் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அந்த தசை நடக்கலினா கூட அந்த சுக்கிர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவருக்கு சஞ்சீவி மந்திரம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கிர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் தெரியும், குரு பகவானுக்கு கூட தெரியாது. அந்த குரு பகவானுக்கு சுக்கிரன் மருமகன். அப்படி இருந்தும் அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு கெட்ட பலனை தான் அனுபவிப்பாங்க. மேக்சிமம் இதில் 6ஆம் இடத்துல இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும், போகக்கூடாத வழியில் போனாங்க அப்படிங்கிற பேர் வரும். தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிர்பால் இனத்தவரோடு நட்பு, அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள், கூடாத நட்பு, இது எல்லாமே அந்த சுக்கிரனாகப்பட்டது கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பேர், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே கெடும். இதே சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு, நல்ல மாளிகை, நல்ல ஏசி, இதெல்லாம் போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதற்கும் சுக்கிர பகவான் தான் காரணம். ஆனால் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10 இந்த 3 இடத்துல மட்டும்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மேச ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பார்க்கலாம்.
இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாங்க. அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள். இது எல்லாமே இப்போ மேசராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான 5 பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலஸ்திர காரகன் சுக்கிரன் தான். கலஸ்திர காரகன். ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிரன் தான். அதுபோக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த 7ஆம் இடத்து சுக்கிரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனம், பணம், லோனு, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும், கடன் பட்டாலும், லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், முன்னேற்ற பாதையில் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அது போக சினி ஃபீல்ட்லையுமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, தனம், உங்களுடைய உயர்வு, இது எல்லாமே சுக்கிர பகவானால தான் நடக்கும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அப்போ இந்த 7.5 சனினால உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக, அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாங்க. அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு, பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்கி வாங்க, சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்கி வாங்க. உங்களுடைய லெவலே வேற லெவலில் போயிடும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்க 100க்கு 70% பேர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த சுக்கிரன் ஆட்சியாக வர்றதுனால கண்டிப்பாக கலைத்துறை, வியாபாரம், பிஸ்னஸ் இது செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட்டான டைம். இப்போ 5 விஷயத்தில் இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. அப்போ அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பாங்க.
இதற்கு முன்னாடி அப்படித்தான் சம்பாரிச்சாங்க. எதையுமே மிச்சத்துக்கு தெரியல. எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்தாங்க. இதற்கு மேல யாரையுமே முழுசா நம்பாமல் இப்ப வந்திருக்கக்கூடிய டயத்தை பயன்படுத்தி இவங்க நல்லா இருக்கலாம். அது போக சினி ஃபீல்டில், கலைத்துறையில், மீடியாவில் நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு, இதற்கு மொத்தமாக பலன் கிடைக்கக்கூடிய டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வருது. இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய லெவலே கண்டிப்பாக மாறப்போகுது. நீங்கள் 10 வருஷமாக காத்துட்டு இருக்கலாம். அந்த காத்துட்டு இருந்த அந்த டைம் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவானே 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். அந்த சனியும் சுக்கிரனும் நட்பான கிரகங்கள். அப்போ அந்த சனி பகவான் சுக்கிரனை பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் விளங்கும், வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அவங்க எதிர்பார்த்த வேலை, வருமானம், ப்ரமோஷன், இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இப்போ இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அது போக சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, லண்டன், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே உலக நாடுகளில் எந்த கண்ட்ரியில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு படி மேலே வளர்ந்துருவீங்க. உங்கள் குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், ஒரு மன நிறைவு நல்லா இருக்கும். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு காரகன். அந்த சுக்கிர பெயர்ச்சியால் கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் நடக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மலரும். உங்கள் குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் வருத்தத்தோடு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தரை புரிஞ்சுக்கக்கூடிய டைம் இப்போ வரும். பிரிந்து போலாம் நினைத்தவர்களுக்கு கூட அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் வந்து கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலர் வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கூட இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். இப்போ எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது, ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இந்த பீரியடில் உங்களோட நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து. இது போக சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்லா இருக்குது. ஒன்றும் பயந்துக்கவே வேண்டாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகாது. நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய மாற்றம் இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அதே மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு விரைய செலவு தான். விரயத்திலையுமே சுப விரைய செலவுகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரங்களே சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக சுப விரைய செலவுகள் வரும். அது கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம்,
வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவைப்பட்ட பொருள்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம். இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சுபமான செலவுகள் கண்டிப்பாக வரும். 5 விஷயமாகப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இந்த சுபவிரய செலவுகள். அது போக அந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமா இருக்குது. அப்போ வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி இதற்கு முன்னாண்ட தடுங்கலானவங்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போவீங்க. இல்லை அஃபீஷியலாக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸ்ஏல, லண்டனில், இது மாதிரி வெளிநாடுகளில் எத்தனையோ நாடுகளில் மிதுனராசிக்காரங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த கஷ்டங்கள் தீரப்போகிறது. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை மாற்றங்கள் நடக்க போகிறது. பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அது போக அந்த நாட்டிலேயே உங்களுக்கு பிஆர் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதற்குண்டான முயற்சி பண்ணினவங்களுக்கு இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதே வெளிநாட்டில் இந்த பீரியடில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள். சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்துல ஆட்சி. அது போக 5ஆம் இடம் என்பது மக்கள். உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய யோகம். அது போக உங்களுடைய மக்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம். இல்லைன்னா இப்போ உங்களுடைய மருமகன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளிநாட்டிலேயே வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க நல்ல வாழ்க்கை வாழல, நல்ல சந்தோஷமாக இல்லை, குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த குழப்பம் தீருமா? அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா? கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. இது உறுதியாக நடக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க கும்பிட்ட தெய்வம் கண்டிப்பாக கைவிடாது. இந்த பீரியட்ல நான் உங்களை வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாங்க, சுக்கிரனும் இருக்கிறாங்க. சுக்கிர பகவானையும் வணங்குவாங்க. வெள்ளிக்கிழமை நாளில், புதன்கிழமை நாளில் நீங்கள் வந்து பெருமாளை புதன்கிழமை நாளில் வணங்குவாங்க. இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நம்ம கடக ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன், பாருங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து கடகராசிக்கு 4/11 கிரகம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்று 11ஆம் இடத்துக்கே வந்திருக்கிறாரு சுக்கிர பகவான் கடகராசிக்கு. அப்ப இந்த கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் வந்தாலுமே சுப பலனை தான் கொடுப்பாங்க. ஆனால் சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த பலத்தோடு வந்ததுனால கடக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில், தன்னுடைய அறிவில், தன்னுடைய திறமையால், தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம், சுபகாரியங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள், ஒரு டைவர்ஸ் வருது, ஒரு பிரிஞ்சு போகிறாங்க, அவங்களுக்கும் பிரியக்கூடாத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள இந்த சுக்கிர பகவான் பூந்து
அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்து அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி செய்வார். சில குடும்பங்கள் பிரிஞ்சே ஆகணும்னா கண்டிப்பாக அது பிரித்து வச்சிருவார். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடம் என்பது லாபம் 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 கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த கடகராசிக்காரங்கள் இந்த பீரியடில் நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா? ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த பீரியட்ல இருந்தாவது நான் எழுந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும். அதற்குண்டான வழி உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீரியடில் தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்களோட ஒரு பார்ட்னர் சேர்த்திக்கலாம், நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களை சுற்றி உள்ளவங்களால, பெரிய மனிதர்களால், ஒரு விஐபினால, உங்களுடைய பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு வளர்ச்சி, வெளிநாடு போகக்கூடிய யோகம், உங்களுடைய கடனை கட்டுவீங்க, உங்கள் கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. இது உத்தமம், உறுதியாக நடக்கும். இது போக அதே சுக்கிர பகவானை சனி பகவானும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சனியும் சுக்கிரனும் அதிநட்பு கிரகங்கள். அப்போ சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு, சுக்கிர பகவான் பணத்தையும் கொடுப்பாரு, வளர்ச்சியையும் கொடுப்பாரு, நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு, திடீர் லாட்ரி யோகத்தையும் கொடுப்பாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இந்த கிரகங்கள் அடைவை பார்த்து இதில் ஏதாவது கெட்ட பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுனால அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். இந்த டயத்தில் அருமையான வாய்ப்புகள் வரும். யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அதே சுக்கிர பகவானை வணங்கி வாங்க, அந்த சனி பகவானையும் வணங்கி வாங்க. இந்த பீரியடில் வணங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினது கண்டிப்பாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு அந்த சுக்கிர பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? அதாவது 3ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இப்போ பயிற்சி அடைஞ்சிருக்கிறார். அப்போ சிம்மராசிக்காரங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை. தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். இப்போ அஷ்டம சனி நடக்குது இல்லையா, பயந்துக்கவே வேண்டாம். அஷ்டம சனியால் நீங்க பாதிக்கவே படமாட்டீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிர பகவானை பார்க்குறாங்க. அந்த சனியும் சுக்கிரனும் அதிநட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகத்தின் துணையோடு சுக்கிரன் இருப்பதால் அந்த சனியுடைய பார்வை சுக்கிரன் மேல படுறதுனால அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால
கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது தான் இந்த பீரியடில் நடக்கும். அப்போது அவங்க அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு அரசு தொழில் இருந்தாலும் சரி, பெரிய உயரிய போஸ்ட் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே இப்போ கூடி வரும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த பீரியடில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா? கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் உங்களை கெடுத்ததே அவங்க தான். நீங்கள் நல்லது 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 நினச்சி எல்லாத்துக்குமே உதவி பண்ணீங்க. அதில் முக்கால்வாசி பேர் துரோகிகள், எதிரிகள் தான். நீங்கள் எதிரிகள் தான் வளர்த்து வச்சிருக்கிறீங்க, துரோகிகளையும் வளர்த்து வச்சிருக்கிறீங்க. பின்னாண்ட முதுகிலிருந்து உங்களுக்கு குத்துறாங்களோடையோ நேருக்கு நேர் அடிப்பதற்கு யாருமே இல்லை. இப்போ முதுகுல குத்தி உட்கார வச்சுட்டாங்க. இதற்கு மேலேயா எந்திரிப்பீங்களா? கண்டிப்பாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கும். காய்கறி கடை வச்சாலும் சரி, நீங்கள் பெரிய பல கோடி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த பீரியட்ல நல்லா இருப்பீங்க. சுக்கிரனுடைய அனுகிரகம், அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகளும் தீரும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும் தீரும். உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாங்குவீங்க, சொத்தும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க. இதற்குண்டான எல்லா விதமான பாக்கியமும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி, சுக்கிரன் நின்ன ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் மிதுன ராசி, சுக்கிரன் 5ஆம் இடம் கன்னி ராசி. சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் அந்த ரிஷபம். அப்போ 9ஆம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சுக்கிரனுங்க கேட்டதை கொடுப்பார். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு மறுமணத்துக்கு யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதுபோக காதல் கல்யாணங்கள், யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும். யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க. யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும். இப்போ ஒரு சிலர் அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க, நல்ல அந்த அந்யோன்யம் இருக்காது. இப்போ இந்த பீரியட்ல அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த அந்யோன்யம் கிடைக்கும். அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம். அப்போ அந்த புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம்,
அது போக வெளிநாட்டில் இப்போ வந்து சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், யூஎஸ்ஏல, லண்டனில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல், ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல், ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல. நம்ம வேற கண்ட்ரிக்கு நம்ம இடமாற்றி போக நினைச்சாலும் போக முடியல. அது எல்லாமே இந்த பீரியட்ல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து மிதுனத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில். அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் முதல் நடக்கும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எப்படின்னா, சுக்கிர பகவான் ஆப்பட்டது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். எப்படி அப்படின்னா, சிவபெருமானுடைய உபதேசத்திலிருந்து அந்த உபதேசம் சுக்கிர பகவானுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. அந்த சிவபெருமானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். அது போக இந்த குரு பகவானுங்கிறது சுப கிரகம்தான். அந்த குரு பகவானுக்கு சுக்கிர பகவான் மருமகன் ஆறாங்க. இருந்தாலும் குரு பகவானுக்கு இந்த வரம் கிடைக்கல. சுக்கிர பகவானுக்கு இறந்தவர்களை எழுப்பக்கூடிய, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வரம் கிடைச்சிருக்குது. அதனால தான் பெண்கள் எல்லாருமே சுக்கிர பகவானை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆண்களுக்கு ஆயுள் பலம் கூடும். சரி, சனி பகவான் வழிபட்டவே கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. சுக்கிர பகவான் பொதுவாக அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வருமானம், லாட்ரி சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், திடீர்னு பிஸ்னஸில் பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், நீங்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இது மாதிரியான அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது போக அதே துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த தனஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்டுவீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எந்த கடன்லையும் மாட்டிக்க மாட்டீங்க. வருமானம் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து,
இது மாதிரி இன்னும் வெளியில் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் உழைத்து தான் கஷ்டப்பட்டு இன்னுமே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையே, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே, இந்த கஷ்டம் எப்போ தீரும், நம்ம இங்கே ஏதாவது ஒரு வீடு வாங்குவோமா, இல்லை இங்கே பிஆர் கிடைக்குமா, இல்லை நல்ல பொசிஷனுக்கு வருவோமா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேதனைகள் இந்த பீரியடில் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் அனுகிரகம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாங்க? 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 7, 12க்குரிய கிரகம் சுக்கிர பகவான். இப்போ இந்த பெயர்ச்சியாகி விருச்சக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 6, 7, 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எந்தெந்த கெட்ட பலன் அனுபவிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல கரெக்டாக 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ கெடுபலன்களை அனுபவிக்கணும் இல்லையா? கெட்டது நடக்கணும் இல்லையா? கெட்ட விபரீதங்கள் ஆகணும் இல்லையா? எதுவுமே நடக்காது. கெட்டது நடக்காது அவங்களுக்கு. ஏன் நடக்காது? 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கெட்டது நடக்கணும் இல்லையா? நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி, தன்னுடைய சொந்த வீடு, சுக்கிர பகவானுடைய சொந்த வீடு. அப்ப அந்த சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால் கெடுதல் வராது. இதற்கு முன்னாடி 6ஆம் இடத்தில் இருந்தது இல்லையா? அப்ப கண்டிப்பாக சில கெடுதல்கள், சில கஷ்டங்கள், சில விரயங்கள், சில தெண்டங்கள், சில பிரச்சனைகளை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து இப்போ வெளியில வரக்கூடிய டைம் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும், பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது போக அவங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசியவே பார்க்குறாங்க. இந்த விருச்சிக ராசியை பார்க்கறதுனால அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், ஒரு மன மாற்றம், குடும்பத்தில் ஒரு குதூகலம், இடம் விட்டு இடம் மாறி போகிறது. ஒரு வீட்டிலிருந்து அந்த வீடு சரியில்லைன்னா வேறு வீட்டுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபக்காரர் தான். கொஞ்சம் அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிருவாங்க. எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது தான் செய்வாங்க. அப்படி செஞ்சுமே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல. எங்கே போனாலும் கெட்ட பேர் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த நல்ல நேர காலங்கள் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த நல்ல நேர காலத்தால் கண்டிப்பாக அவங்க கடனை கட்டுவாங்க, அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரியான சூழ்நிலைகள் அமைவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டயத்தை, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா இப்போ தான் சொன்னேன், 6ஆம் இடத்துல இருந்தால் வம்பு, வழக்கு, பெண் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, ஜெயிலு, ட்ரக்ஸு, இது மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஆனால்
இப்போ அந்த தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் அந்த சுக்கிரன் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வரணும் இல்லையா? ஆனால் வராது. எப்படி சார் வராது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானம் அந்த சுக்கிரனுடைய சொந்த வீடு. சுக்கிரன் அந்த வீட்டில் ஆட்சி. அப்போ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு. அதுவே சுக்கிர பகவானா போயிட்டாங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆட்சி ஆனதுனால கண்டிப்பாக இந்த கெடுதலிருந்து தப்பிச்சுட்டாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க தவறான வழியில் போகிறதோ, கடன் படுறதோ, ஜெயில் வாழ்க்கை வாழ்கிறதோ இது எல்லாமே இவங்களுக்கு நடக்காது. இது போக குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே தனுசு ராசியை பார்க்குறாரு. இது 2வது யோகம். அது போக அதே சுக்கிர பகவான் ஆப்பட்டது தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்னென்னா அயன சயன போகஸ்தானம். நல்ல நிம்மதியான உறக்கம், நல்ல சந்தோஷம், நல்ல இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவியும் ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. இது போக வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, இங்கிருந்து வெளிநாடு போய் வாழ்வது, இங்கிருந்து வெளிநாடு போனவங்க இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, லண்டன், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இன்னும் எத்தனையோ கண்ட்ரி இருக்குது. இங்கெல்லாம் போனவங்க எல்லாருமே தனுசு ராசிக்காரங்கள் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஜெயித்து நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க அந்த நாட்டில் ஒரு பிரஜையாகணும்னு நினச்சாலும் சரி ஆகலாம். அது போக அந்த நாட்டில் சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி வாங்கலாம். அந்த நாட்டில் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி சம்பாதிக்கலாம். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போகணும், இங்கே நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு கரெக்டான திருப்தி கிடைக்கல, வேறு நாட்டில் வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் செய்யலாம். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ ஒன்றாக சேர்ந்து வாழலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் அந்த சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்போ பெயர்ச்சியாகி அதே 5ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுக்கும் மகரம் சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவானுக்கும் 2 பேருமே ஒரு அதி நட்பு கிரகங்கள். அப்போ அந்த 5ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய அறிவாலேயோ தன்னுடைய திறமையாலேயோ தான் எதிர்பார்த்த காரியங்களோ கண்டிப்பாக நடக்கும். அப்போ தன்னுடைய திறமை, அறிவு, தன்னுடைய பழக்க வழக்கம், தன்னுடைய நட்பு ஸ்தானங்கள், தன்னுடைய உயர்ந்த நட்பால இந்த பீரியட்ல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதது கண்டிப்பாக நடக்கும். இத்தனை நாள் வேலைக்கு போனேன், வேலைக்கு அலைஞ்ச, வேலையே கிடைக்கல, இப்போ கிடைக்குங்க. இத்தனை நாள் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் பிஸ்னஸில் டெவலப்பே ஆக முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த பிஸ்னஸில் நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறீங்க. அந்த மன வருத்தம் இப்போ தீரும். ஒரு பிஸ்னஸில் நாம் அந்த பிஸ்னஸ் செஞ்சு அதில் நிறைய சம்பாரித்து பல கோடிகள் சம்பாரித்து வந்திருந்தாலுமே திடீர்னு அது எல்லாமே இழந்துட்டோம். இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் தான் நம்பி இருக்கிறோம். இந்த பிஸ்னஸில் மீண்டும் அந்த அளவு நான் சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிப்பேனா அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, ஒரு லெஜண்ட். கண்டிப்பாக ஒரு தொழில் அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு தெரியும், அந்த தொழிலை எப்படி நடத்தணுங்கிறது தெரியும், அந்த தொழிலை எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரியும். உங்களுடைய நேர காலம்தான் கெட்டு போச்சோ இல்லையோ, உங்களுடைய திறமை மங்கல, உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக குறையல. உங்களுடைய உழைப்பாலையும் உங்களுடைய திறமையாலையும் மீண்டும் நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வந்தே தீருவீங்க. உங்களுக்கு வயசு ஒரு காரணமே இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ராசிக்காரங்க அவங்க 40 வயசுலேயே 50 வயசுலேயே சொங்கி போயிடுவாங்க. உங்களுக்கு 70 வயசு 80 வயசானாலும் நீங்கள் தளர மாட்டீங்க. நீங்கள் சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. இப்போ இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். யோகம்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படின்னா லாட்டரி யோகம், ஒரு ஷேர் மார்க்கெட் யோகம். திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியங்கள் நடக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவானும் அந்த சுக்கிரனை பார்க்கிறார். அந்த சனியும் சுக்கிரனும் அதிநட்பு கிரகங்கள். அந்த சனி சுக்கிரனை பார்க்கறதுனாலே அந்த சனியுடைய அனுகிரகத்தையும் அந்த சுக்கிரனுடைய யோகத்தையும் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த மொத்தமாக அந்த 2 கிரகத்தினுடைய யோகம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் ஜெயிக்கும், உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே மாறும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்னுமே உதவி செய்வீங்க. உங்களுடைய ரத்தத்திலேயே ஊர்னது நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு தான் பழக்கம். எத்தனையோ பேர்த்துக்கு வந்து உங்ககிட்ட இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கடன் வாங்கி உதவி செஞ்சுருக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னுமே நீங்கள் உதவி செய்வீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வளருவீங்க, கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது? அப்போ சுக்கிர பகவானுக்கு தான் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள், அதிநட்பு கிரகங்கள். அப்போ அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாங்க? 4ஆம் இடத்துல. இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள், மருத்துவத்தில் நீங்கள் கட்டக்கூடிய தண்டங்கள், இது எல்லாமே தீரக்கூடிய நேரம். ஹாஸ்பிட்டலே போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆப்ரேஷன் பண்ணினா தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது. டாக்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதே டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க, மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம், அப்புறம் வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாத்திரையிலேயே சரியாக போனாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. இது போக அதே சுக்கிர பகவானாகப்பட்டது 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடமாக கனவு காண்டுட்டு இருக்கிறாங்க. தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள், அதற்குண்டான முயற்சிகள் இப்போ எடுத்தால் கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா இடம் வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுபோக வண்டி வாகனம் வாங்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கனரக வாகனங்கள் இதையும் வாங்கலாம். நிறைய வாகனங்களை வாங்கி
இப்போ டாக்ஸியாக விடுறாங்க, அது மாதிரியும் விடலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியமும் அந்த தொழிலும் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் கை கொடுக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் இன்னைக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடத்துல மீனராசி. அப்போ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய உயர்வு, ஒருத்தருடைய அந்தஸ்து, ஒருத்தருடைய முன்னேற்றம். அதுபோக நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி பண்ணினாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். ஏழரச்சனையை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க. அந்த சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். சுக்கிர பகவானுக்கு 11ஆம் இடத்துல சனி, அந்த சனிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன். அருமையான ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆகும். அதுபோக இந்த பீரியடில் மீனராசிக்காரங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, ஜெயில் வாழ்க்கை, இது எல்லாத்துல இருந்தும் மிகப்பெரிய ரிலீஸ் கிடைக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் அப்பாவிகள். அவங்க நேர்மையாக வாழக்கூடியவர்கள், யாருக்கும் எந்த துரோகமும் எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள். அவங்க வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்து முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நேர்காலங்கள் வந்தாச்சு. அப்போ குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, அவங்களுக்கு மகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை சரியில்லை, இல்லை மகனுக்கு வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கை சரியில்லை, இல்லை மகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லை, மகனுக்கோ இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், தீராத பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அது போக அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், தனம், நல்ல அந்தஸ்து, உங்கள் வாழ்க்கையில் உஷப்பா அப்படின்னு உங்கள் கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து சில பாக்கியங்களை அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அந்த கெட்ட சக்திகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். அடுத்து உங்களுடைய போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, துரோகம், இது வந்து விலகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு செய்வனையுமே சூனியமே யாராவது செஞ்சாலும் பலிக்காது. அப்படிதான் பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுடைய கஷ்டகாலங்கள் தீரப்போகுது. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. நிறைய பேர் இந்த பதிவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் பார்க்குறதுனால எங்களுடைய இந்த யூடியூப் சேனலும் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அதுபோக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்து சொல்கிறேன். அதுபோக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, இது ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துக்கோங்க, நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.